அப்படின்னு சொன்ன உடனே என்ன ஞாபகம்லாம் வருது சொல்லுங்க. சொத்து. வெரி குட். ஓகே. சொத்து, சொந்தம். ஓகே. யார வாரிசுன்னு சொல்லுவோம்? பிள்ளைகளை இல்லையா? எஸ், பிள்ளைகளுக்கு தான் பெற்றோருடைய சொத்து, அவங்களுடைய பொருள் என்ன இருக்கோ எல்லாமே யாருக்கு தான் சொந்தம்? அந்த வாரிசு சொந்தம். யாரு தான் வாரிசு? பிள்ளைகள் தான் வாரிசு இல்லையா? தலைப்பு கடவுளின் வாரிசு. heirs and co-heirs with God. வாசிப்போம். ரோமர் 8ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலிருந்து 17ஆம் வசனம் வரைக்கும். மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள். அந்தபடி திரும்பவும் பயப்படுகிறதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிடப்படுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றிருக்கிறீர்கள். நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம் என்று ஆவியானவர் தாமே நம்முடைய ஆவியினரை கூட சாட்சி கொடுத்தார். நாம் பிள்ளைகளானால் சுதந்திரமாமே. நாம் பிள்ளைகளானால் சுதந்திரரும் மாமே. எஸ், தேவனுடைய சுதந்திரரும் கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரரும் ஆமே. கிறிஸ்துவனுடனே கூட நாம் உரிமைப்படுவதற்கு அவருடனே கூட பாடுபட்டால் அப்படியாகும். ஆமென். 17ஆம் வசனம், நாம் பிள்ளைகளானால் சுதந்திரரும் ஆமே, தேவனுடைய சுதந்திரரும் கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரரும் ஆமே. அப்போ நாம் பிள்ளைகளானால் தேவனுக்கும் அதோடு கூட கிறிஸ்துவுக்கும் உடன் சுதந்திரர் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இப்போ அப்படின்னா என்ன அர்த்தம்? தேவனுக்கு எதெல்லாம் சொந்தமோ, கிறிஸ்துவுக்கு எதெல்லாம் சொந்தமோ அதெல்லாமே அவருடைய வாரிசாகிய நமக்கு சொந்தம். அதுதான் பொருள். அப்போ நம்ம எவ்வளவு பெரிய ப்ரிவிலேஜ்ட் பீப்புள், எவ்வளவு ஸ்லாக்கியம் பெற்றவர்கள். ஏனென்றால் நாம் தேவனுடைய சுதந்திரர், கிறிஸ்துவுடைய சுதந்திரர் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. அப்போ எதெல்லாம் ஆண்டவருக்கு சொந்தம் அப்படின்னா சர்வ உலகமும் ஆண்டவருக்கு சொந்தம். உபாகமம் 10ஆவது அதிகாரம் 14ஆம் வசனத்தில் பார்த்தோம்னு சொன்னால், வானங்களும் வானாதி வானங்களும் பூமியும் அதில் உள்ள யாவும் கர்த்தருடையவைகள். வானங்களும் வானாதி வானங்களும் பூமியும் அதில் உள்ள யாவும் கர்த்தருடையவைகள். அப்போ அதெல்லாம் நம்முடையது. நாம் தேவனுடைய வாரிசாக இருக்கிறபடினாலே அதில் உள்ள ஆசீர்வாதங்கள் எல்லாம் நமக்கு சொந்தம். அது அப்படின்னா பூமிக்குரிய ஆசீர்வாதங்கள் நிச்சயமாய் நமக்கு உண்டு. அது மாத்திரமல்ல, ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தையும் ஆண்டவர் நமக்கு ப்ராமிஸ் பண்ணுறாரு. எபேசியர் 1ஆம் அதிகாரத்தில் 3ஆம் வசனத்தில் வாசித்தோன்னு சொன்னால், நம்மளுடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம், அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதிக்கிறார். அப்போ பூமிக்குரிய ஆசீர்வாதங்கள், ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் எல்லாம் நமக்கு சொந்தம். ஏன்னு சொன்னால் நாம் அவருடைய பிள்ளைகள். அவருடைய பிள்ளைகளாக நாம் இருக்கிறபடினாலே நாம் அவருடைய சுதந்திரருமாமே. இப்போ எப்படி நாம் அவருடைய பிள்ளைகளாக மாற முடியும்? என்னென்ன குவாலிட்டிஸ் நம்மளை அவருடைய பிள்ளைகளாக மாற்றுகிறது, அவருடைய சுதந்திரராக மாற்றுகிறது என்று சொல்லி 3 காரியங்களை நாம் பார்க்க போகின்றோம். முதலாவது அபிஷேகம், அனாயிண்டிங். 3 வேர்ட்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. அனாயிண்டிங், அடாப்ஷன், அலைன்மெண்ட். ஓகே, இந்த 3 இருந்துச்சுன்னு சொன்னால் we are qualified to be called God's children and so God's heirs. Okay, we can inherit God's blessings. இந்த 3 காரியங்கள். என்ன 3 காரியம் சொன்னேன்? அனாயிண்டிங், அடாப்ஷன், அலைன்மெண்ட். அபிஷேகம் நம்மை அவருடைய பிள்ளைகளாக மாற்றுகிறது. அதை தான் 14ஆவது வசனத்தில் பார்க்கிறோம். எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய பிள்ளைகளாயிருக்கிறார்கள். எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராய் அல்லது தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறார்கள். அப்போது ஆவியினாலே நடத்தப்பட வேண்டும். இந்த அனாயிண்டிங், இந்த ஆவியானவர் உண்மையாகவே நம்முடைய வாழ்க்கையை வழி நடத்த நாம் ஒப்பு கொடுக்கும் பொழுது நாம் அவருடைய பிள்ளைகள் என்ற உறுதி நமக்கு வருகின்றது. அல்லது இப்படி சொல்லணும்னு சொன்னால், நாம் அவருடைய பிள்ளைகள் அப்படின்னு சொன்னால் கர்த்தருடைய ஆவியானவர் நம்மை வழி நடத்துவதற்கு நாம்
உவந்து ஒப்பு கொடுப்போம் இல்லையா? நிறைய நேரங்களில் என்ன முடிவெடுக்க, எந்த காலேஜில் சேர, என்ன கோர்ஸ் படிக்க, இப்படி பல கேள்விகள் முடிவு எடுக்க முடியாமல் திணறும் பொழுது ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருப்போம்னு சொன்னால் இந்த ஆவியானவர் சரியாக நம்மை வழி நடத்துவார். அதை தான் ஏசாயா 30வது அதிகாரத்தில் 21ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கின்றோம். நாம் வலதுபுறம் சாயும் பொழுதும் இடதுபுறம் சாயும் பொழுதும் வழி இதுவே, இதில் நடவுங்கள் என்று சொல்லும் சத்தத்தை உங்கள் காதுகள் கேட்கும். நிறைய நேரம் அந்த உணர்வு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் நமக்கு இருந்திருக்கும். நிறைய நேரம் குழப்பமாக இருக்கும்போது ஜெபிச்சோம் அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய உள் மனதிலே ஒரு சத்தம் கேட்கும், இதை செய்யாத, இதை செய்ய அப்படின்னு சொல்லி. அதுதான் ஆவியானவராலே நடத்தப்படுகின்ற ஒரு அனுபவம். இந்த ஆவியினாலே நாம் நடத்தப்படுவோமானால், அவருடைய நடத்துதலுக்கு நாம் கீழ்ப்படிவோம் என்றால் நாம் நிச்சயமாகவே அவருடைய பிள்ளைகள். பாருங்க, இந்த பேதுருவை எடுத்துக்கிட்ட ஒரு நல்ல ஒரு எக்ஸாம்பிள் அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரத்தில் யாரை குறித்து வாசிக்கிறோம்? அப்போஸ்தலர் 10ல் கொர்நேலியு பற்றி இல்லையா? கொர்நேலியு வீட்டாருக்கு இந்த பேதுரு சுவிசேஷத்தை எடுத்து செல்றார். ஆனால் அங்கே போக முன்னாடி இவருக்கு ஒரு தரிசனம் வருது. ஒரு கூடையில் எல்லா விதமான சுத்தமான அசுத்தமான பிராணிகள் எல்லாம் ஊர்வன பரப்பன நடப்பன எல்லாம் சேர்ந்து வருது. ஆண்டவர் அடித்து புசி அப்படின்னு சொல்லி. ஆனால் பேதுரு சொல்கிறார், இதில் அசுத்தமான மிருகங்கள்லாம் இருக்குது, நான் சாப்பிட மாட்டேன். ஆனால் இந்த தரிசனம் அவருக்கு 3 தடவை அப்படியே ரிப்பீட் ஆகுது. இது என்னன்னு தெரியலையே அப்படின்னு குழம்பி போய் நிற்கும் பொழுது ஆவியானவர் சொல்கிறாரு, 3 மனுஷர் உன்னை தேடுகிறார்கள். 10வது அதிகாரத்தில் 20வது வசனத்தை வாசித்தா, நீ ஒன்றுக்கும் சந்தேகப்படாமல் அவர்களுடைய கூட போ, நான் அவர்களை அனுப்பினேன் என்று அவனுக்கு சொன்னார். அவனுக்கு சொன்னது யாரு? ஆவியானவர். அப்போ குழப்பம் இவருக்கு, என்ன இந்த தரிசனத்தின் அர்த்தம் எனக்கு புரியலையே அப்படின்னு சொல்லி குழம்பி இருக்கும் பொழுது இந்த ஆவியானவருடைய சத்தம் வருகின்றது. 3 பேர் உன்னை தேடி வந்திருக்கிறாங்க, அவர்களோட இப்போது நான் தான் அனுப்பிச்சிருக்கிறேன் அப்படி சொன்ன உடனே பேதுரு கீழ்ப்படிந்து, ஏன்னா அவர்கள் புறஜாதிகள் வீட்டுக்கு போக மாட்டாங்க, ஆனால் இப்போ ஆவியானவர் பேசின உடனே கீழ்ப்படிந்து போகின்றார். இப்படி எத்தனை முறை ஆவியானவர் நம்மளுடைய உள்ளத்தில் பேசி நம்ம கீழ்ப்படிந்திருக்கிறோம்? அவர் சில நேரம் நம்மளுடைய உள்ளத்தில் பேசுவார், சில நேரம் யார் மூலமாவது பேசுவார், சில நேரங்களில் கர்த்தருடைய வார்த்தையின் மூலமாக பேசுவார். இதெல்லாமே ஆவியானவருடைய வழி நடத்துதல். அவருடைய வழி நடத்துதலுக்கு கீழ்ப்படியும் பொழுது நாம் அவருடைய பிள்ளைகளாய், அவருடைய சுதந்திரராய் நாம் மாறி போகின்றோம். எஸ், இந்த ஆவியானவர் நம்மை நடத்துவது மாத்திரமல்ல, இந்த ஆவியானவர் நமக்காக பரிந்து பேசுகிறவராகவும் இருக்கின்றார். நாம் வாசித்த ரோமர் 8ஆம் அதிகாரத்தில் 26ஆம் வசனத்தை வாசிப்போம். 8ஆம் அதிகாரம் நமக்காக வேண்டுதல் செய்கிறார். நிறைய நேரம் ஜெபிக்க கூட பலன் இல்லை அப்படின்னு நம்ம நினைக்கும் பொழுது, ஆனால் ஜெபிக்கணும் அப்படிங்கிற வாஞ்சை இருக்கும் பொழுது இந்த ஆவியானவர் நம்மை பலப்படுத்துகிறார். ஆவியானவர் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். அது என்னுடைய ரொம்ப பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ். ரொம்ப பலவீனமாக இருக்கும் பொழுது, ஆண்டவரே என்னுடைய சமத்தில் நான் எப்படியாவது காத்திருக்கணும், எப்படியாவது இந்த மெசேஜை நான் ப்ரிப்பேர் பண்ணி ஆகணுமே அப்படின்னு ஆண்டவர்கிட்ட கேட்கும் பொழுது ஆவியானவர் என்னுடைய பலவீனத்தில் என்னை பலப்படுத்துகிறத நான் அநேக முறை உணர்ந்திருக்கின்றேன். அப்படிப்பட்ட நல்ல ஆவியானவர், உங்களுடைய பலவீனங்களிலே உதவி செய்கின்ற ஆவியானவர். ஒருவேளை ஜெபிக்க கூட முடியலை, ஏற்றபடி என்ன ஜெபிக்கணும்னு கூட தெரியலை அப்படின்னு நினைக்கும் பொழுது அந்த ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார். பார்த்தீங்களா, அவர் எத்தனை அன்புள்ள ஒரு தகப்பன் அப்படின்னு சொல்லி. என்னால் ஜெபிக்க முடியலையே ஆண்டவரே அப்படி நம்ம நினைக்கும் பொழுது, ஆனால் ஜெபிக்கணும்னு வாஞ்சை இருக்கு அப்படின்னு நினைக்கும் பொழுது இந்த ஆவியானவர் நமக்குள் இருந்து வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு அவர் வேண்டுதல் செய்கின்றார். எஸ், he helps us in our weakness.
அவர் நமக்கு தைரியத்தை தருகிற தேவனாகவும் இருக்கிறார். இந்த பேதுருவையே நம்ம மறுபடியும் எடுத்துக்கொள்ளோம்னு சொன்னா, இயேசு யாருன்னு தெரியாத மறுதலித்த இந்த பேதுரு ஆவியானவரால் அபிஷேகம் பட்டார். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். அவ்வளோதான். இந்த அபிஷேகம் வந்தவுடனே உரத்த சத்தமாய் ஜனங்களுக்கு முன்னாடி நின்று ரட்சிப்பு அடைவதற்கு இயேசுவின் நாமத்தை தவிர வேறு நாமம் இல்லை அப்படின்னு சொல்லி அறிக்கை பண்ணுகிறார். அவருடைய வசனத்தை சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டவர்கள் ஞானஸ்நானம் பெற்றார்கள். 3000 பேர் அன்று ஞானஸ்நானம் பெற்று சபையிலே சேர்த்து கொள்ளப்பட்டார்கள். அப்போ இந்த ஆவியானவர் நம்மை நடத்துவார் என்று சொன்னால், அவர் நாம் சரியான முடிவு எடுப்பதற்கு நமக்கு உதவி செய்கிற ப்ராப்பர் பர்ஃபெக்ட் கைட் வழி இதுவே. இதில் நடவுங்கள் என்று சொல்லும் சத்தத்தை உங்கள் காதுகள் கேட்கும். என்ன முடிவு எடுக்க முடியலையே நினைக்கும் பொழுது நம்ம ஜெபித்தோன்னு சொன்னால் ஆவியானவர் சரியாக நம்மளை கைட் பண்ணுவார். நம்மளுடைய பலவீனங்களிலே நமக்கு உதவி செய்கிற இந்த ஆவியானவர், நமக்கு தைரியத்தை தருகின்ற இந்த ஆவியானவர், இவராலே நாம் நடத்தப்படுவோம் என்று சொன்னால் தேவனுடைய புத்திரராயிருப்போம். அப்போ தேவனுடைய ஆசீர்வாதங்களை சுதந்தரிப்பதற்கு நாம் தகுதி உள்ளவர்களாக மாறிப்போவோம். அடுத்ததாக அடாப்ஷன். அப்பா பிதாவே என்று கூப்பிடப்படுகிற அந்த ஆவியை நமக்கு ஆண்டவர் தந்திருக்கின்றார். We are adopted into the family of God. எபேசியர் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிப்போம். எபேசியர் 1:5. வாசிங்கம்மா. இயேசு கிறிஸ்து மூலமாய் தமக்கு சுவிகார புத்திரர் ஆகும்படி முன்குறித்திருக்கிறார். ஆங்கிலத்தில் God decided in advance to adopt us into his own family. So he decided to adopt us into his own family. We are adopted into his own family. இந்த அடாப்ஷன் என்னெல்லாம் செய்து, it frees us from fear. ரோமர் 8ஆவது அதிகாரம் 15ஆவது வசனத்தை மறுபடியும் வாசிப்போம். ரோமர் 8:15. எஸ், அடிமைத்தனத்தின் ஆவி அல்ல, புத்திர சுவிகாரத்தின் ஆவி. நம்மளுடைய பிள்ளைங்க எவ்வளவு தைரியமாக நம்மக்கிட்ட வந்து பேசுவாங்க. அதுபோல் நம்ம வீட்டில் வேலை செய்கிறவங்களோ அல்லது ஏதோ ஒரு அடிமையோ நம்மக்கிட்ட தைரியமாக பேச முடியுமா? இல்லை. நம்ம பிள்ளைங்க அப்படின்னு சொன்னால் உரிமையோடு தைரியமாக நம்மகிட்ட கேட்பாங்க, தைரியமாக நம்மக்கிட்ட பேசுவாங்க. அப்போ நாம் கர்த்தருடைய பிள்ளைகளாக இருக்கிறபடினாலே அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகார உரிமையை ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார். It drives us away from fear. It frees us from slavery. ஒனேசிமுவை குறித்து பிலமோனுக்கு பவுலப்போஸ்தலன் எழுதின அந்த நிருபத்தில் நம்ம வாசிக்க முடியும். இந்த ஒனேசிமு யாரு? அவன் ஓடிப்போன ஒரு அடிமை. He was a runaway slave. அவன் பிடிபட்டு பவுல் இருந்த அதே பிரிசனில் கைதியாக அங்கே இருக்கிறான். பவுலை சந்திக்கிறார் இந்த ஒனேசிமு. பவுல் மூலமாக ரட்சிக்கப்படுகிறார். அப்போ பவுல் இப்போ பிலமோனுடைய அடிமை இப்படி தப்பிச்சு ஓடி வந்து நம்ம கூட சிறை கைதியாக உட்கார்ந்துருக்கானே, இவனை திரும்ப எப்படியாவது பிலமோனுக்கு அனுப்பணும், இவனுடைய எஜமானிடத்தில் அனுப்பணும்னு சொல்லி பிலமோனுக்கு ஒரு கடிதம் எழுதுகின்றார். பிலமோன் அதில் ஒரு அதிகாரம் தான் இருக்குது. 10ஆவது வசனத்தை வாசிப்போம். கட்டப்பட்டிருக்கையில் நான் பெற்ற என் மகன். அடிமைன்னு சொன்னாராங்க. பிலமோனே உன்னுடைய அடிமை அப்படி சொன்னாரா? இல்லை, என்னுடைய மகன். பார்த்தீங்களா, ஒரு அடிமைக்கு எப்படிப்பட்ட ஒரு ஸ்தானத்தை கொடுக்கிறாரு? என்னுடைய மகன் என்று சொல்லி. எஸ், வாசிமா. உண்மை பாருங்க, அந்த அடிமையை இன்னைக்கு மகன் சொல்லிட்டு சொல்றாரு, அவனுக்காக நான் உன்னிடத்திலே மன்றாடுகின்றேன். ஆங்கில வாசிமா. ஓகே, ஆங்கிலத்தில் I became his father in the faith
while here in prison. I became his father. I adopted him. ஒரு அடிமையாக இருந்தான், ஆனால் இப்போ நான் என்ன செஞ்சிட்டேன், என்னுடைய மகனாக நான் அடாப்ட் பண்ணிட்டேன். இதை ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கும்போது 2002ஆம் ஆண்டு நடந்த ஒரு சம்பவம் எனக்கு ஞாபகத்திற்கு வந்தது. அதாவது ஐக் பிரவுன் என்று சொல்லக்கூடிய ஒரு போலீஸ் ஆஃபீஸர், அவருடைய மகன் 21 வயது நிறைந்த ஐக் பிரவுன் ஜூனியர், இவனை ஒரு கொலைகாரன் சுட்டு கொன்று விட்டான். விளையாண்டு கொண்டிருந்த இடத்திலே சுட்டு கொன்று விட்டான். அந்த கொலையாளியின் பெயர் டக்காயோ கிரைனர். 21 வயது நிறைந்த தன்னுடைய மகன், ஒரு தவறும் செய்யாத ஒரு இன்னசென்ட் மேன், அவன் சுட்டு கொல்லப்படுகின்றான். இப்போ கோர்ட்டில் இவனுக்கு தீர்ப்பு அளிக்கப்பட போகின்றது. டக்காயோ அவன் கொலையாளி என்பதனாலே அவனுக்கு ஆயுள் தண்டனை. இன்னும் நியாயம் விசாரிக்கும் பொழுது ஒருவேளை அவனுக்கு மரண தண்டனை கூட விதிக்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவாகின்றது. கோர்ட்டில் முதலாக இந்த ஐக் பிரவுன் சீனியர், அதாவது கொலை செய்யப்பட்டவருடைய தகப்பன், முதலாக இந்த கொலையாளியை சந்திக்கின்றார். வீட்டிலிருந்து கிளம்பும் பொழுது இந்த கொலையாளியின் மீது ஒரு கோபம், ஒரு வெறுப்பு, எப்படி இவன் மேலே ரிவெஞ்ச் எடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம். ஆனால் அந்த கோர்ட்டில் போய் அவனை பார்த்த உடனே ஏதோ நடக்கின்றது, அவனுடைய உள்ளம் உருகுகின்றது. இவனுக்கு இந்த தண்டனை கொடுக்கக்கூடாது என்று சொல்லி ஒரு கடிதம் எழுதி, இவனை என் சொந்த மகனாக இன்றைக்கு நான் அடாப்ட் பண்ணிக்கொள்கின்றேன் என்று அந்த தன் சொந்த மகனை கொன்ற அந்த கொலையாளியை மகனாக ஏற்றுக்கொள்ளுகின்றார். யாராலையும் நம்ப முடியல, குடும்பத்தாரால் நம்ப முடியல, ஜட்ஜால் நம்ப முடியல. தன்னுடைய சொந்த மகனை சுட்டு கொன்றவனை எப்படி மகனாக ஏற்றுக்கொள்ள முடியும்? அப்போ ஒரு இன்டர்வியூவில் இந்த டக்காயோ, அதாவது அந்த கொலையாளி சொல்கிறான், இதற்கு எவ்விதத்திலும் நான் பாத்திரன் அல்ல. ஆனால் இன்றைக்கு அவர் என்னுடைய தகப்பன், அவருக்குள்ளதெல்லாம் எனக்குள்ளது. இந்த பெரிய ப்ரிவிலேஜ்க்கு நான் தகுதியற்றவன் என்று சொல்லி அவன் சொல்லுவதை நாம் கேட்க முடியும். எஸ், இந்த ஆவியானவர் நம்மை பரிசுத்தப்படுத்தினபடியினாலே தன்னுடைய குமாரனாகிய கிறிஸ்துவை எத்தனையோ முறை நாம் கொலை செய்திருக்கிறோம். நம்மளுடைய பாவத்தினால் நிமித்தம் எத்தனையோ முறை இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் மறுபடியும் அறைந்திருக்கின்றோம். ஆனால் இந்த பிதாவாகிய தேவன் நம்மீது வைத்த அன்பினாலே நம்மை சொந்த பிள்ளைகளாக அடாப்ட் பண்ணி கொண்டார். நாம் இப்பொழுது அவருடைய சொந்த பிள்ளைகள். அவர் நம்மை சொந்த பிள்ளைகளாக நியமித்து கொண்டார். அப்போ அவருடைய சொந்த பிள்ளைகளாக அவருடைய எல்லா ஆசீர்வாதங்களையும் நாம் சுதந்திரிக்க முடியும். என்ன ஆசீர்வாதம்? அதை சொல்லவே முடியாது. நாம் அவருடைய பிள்ளைகள் அப்படிங்கிற உணர்வு நமக்கு உண்மையாக வந்துருச்சுன்னு சொன்னால், அவருடைய ஆசீர்வாதங்கள் அது எவ்வளவு அதிகம், எவ்வளவு ஆச்சரியம், எவ்வளவு அற்புதம், அதெல்லாம் நம்மளால் நம்பவே முடியாது. அதனால தான் சங்கீதக்காரன் 31வது சங்கீதத்தில் 19வது வசனத்தில் இப்படியாக சொல்கிறார், உமக்கு முன்பாக உம்மை அறிக்கை பண்ணுகிறவர்களுக்கும் மனுபுத்திரருக்கு முன்பாக உம்மை நம்புகிறவர்களுக்கும் நீர் உண்டு பண்ணி வைத்திருக்கிறவனுடைய நன்மை எவ்வளவு பெரியது. அவருக்கு சொல்ல முடியல, அந்த நன்மை எப்படிப்பட்டதுன்னு சொல்ல முடியல. உம்முடைய நன்மை எவ்வளவு பெரியது, அதெல்லாம் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். 1 கொரிந்தியர் 2:9 அதைத்தான் நம்ம வாசிக்கிறோம். தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு அவர் ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவில்லை, காது கேட்கவில்லை, அது இருதயத்திலே தோன்றவில்லை, ஆனால் ஆவியிலே தேவன் வெளிப்படுத்தி கொண்டிருக்கின்றார். இந்த ஆவியானவர் நம்முடைய உள்ளத்தில் நிறைந்திருப்பார் என்று சொன்னால், we are adopted into his family, I am his child அப்படிங்கிற அந்த உறுதி, நான் அவருடைய பிள்ளை, அவருடைய குடும்பத்தின் அங்கத்தினர் அப்படிங்கிற இந்த உறுதி நமக்குள் வரும். அப்போ நம்மளுடைய ஆவியின் கண்கள் திறக்கப்படும். அவர் எனக்காக உண்டு பண்ணி வைத்திருக்கிற நன்மை அது எவ்வளவு பெரியது என்பதை என்னுடைய மாம்ச கண்கள் அல்ல, என்னுடைய ஆவியின் கண்கள் பார்க்கும்.
அவர் ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவில்லை, காது கேட்கவில்லை, இருதயத்திலே தோன்றவில்லை, ஆனால் ஆவியிலே தேவன் வெளிப்படுத்தி கொண்டே இருக்கின்றார். எஸ், அப்படி ஆண்டவர் பேசிட்டே இருக்காரா? உங்களோட ஆவியில பேசிட்டே இருக்காரா? என்னுடைய சூழ்நிலை இப்படிப்பட்டதா இருக்கு, ஆனால் என்னுடைய ஆவியிலே ஆண்டவர் பேசுறது ரொம்ப வித்தியாசமா இருக்கே அப்படின்னு சொன்னா, ஆவியானவர் உங்களுக்குள் இருந்து பேசுகின்றார். அதை நம்ப முடியுதா? அதை உங்களால் விசுவாசிக்க முடியுதா? நிச்சயமாகவே அந்த ஆசீர்வாதங்களை ஆண்டவர் உங்களுக்காக தான் தயார் பண்ணி வச்சிருக்கிறாரு. எஸ், ஒரு அருமையான குடும்பத்தினரை பற்றி தெரியும். அந்த தம்பதியினருக்கு அவர்களுக்கு சொந்தமான பிள்ளைகள் இருக்கிறாங்க. அது மாத்திரமல்ல, அதோடு கூட நிறைய பிள்ளைங்களை அவங்கள அடாப்ட் பண்ணியும் வளர்த்துட்ருக்குறாங்க. சில பிள்ளைங்கள் குப்பை தொட்டியிலிருந்து எடுத்து கொண்டு வரப்பட்ட பிள்ளைகள், சில பிள்ளைகள் வேண்டான்னு சொல்லி ஆஸ்பத்திரியில் விட்டுட்டு போக அப்படி கைவிடப்பட்ட பிள்ளைகள். இப்படிப்பட்ட பிள்ளைகளை எடுத்து வளர்க்கின்ற ஒரு தம்பதியினர். ஆனால் என்ன ஒரு ஆச்சரியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தன்னுடைய சொந்த பிள்ளைகளுக்கு என்னென்ன செய்வாங்களோ அதெல்லாம் இந்த பிள்ளைகளுக்கு இப்போ அவங்க வளர்ந்து திருமண வயது வந்துருச்சு. தன்னுடைய சொந்த பிள்ளைகளுக்கு எப்படி திருமணம் நடத்தினார்களோ அதே போல, எந்த வித்தியாசமும் இல்லாமல். இது கேட்க ஆச்சரியமாக இருக்குல்ல? ஆனால் அப்படி செய்கின்ற அந்த தம்பதியினரை பார்த்து நான் ரொம்ப ஆச்சரியப்பட்டிருக்கேன். அப்படின்னு சொன்னால், நம்மளுடைய தேவன் எவ்வளவு பெரியவர், எவ்வளவு பெரியவர். உங்களுக்குள்ள விசுவாசம் இருக்கா? நான் ஆவியினாலே நடத்தப்படுகிறேன், ஆகவே நான் தேவனுடைய பிள்ளைங்கிற விசுவாசம் இருக்கிறா? எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள். அப்போ தேவனுடைய ஆவியினாலே நாம் நடத்தப்படுகின்றோமா? ஒப்பு கொடுக்கின்றோமா? தேவனுடைய ஆவியனை நடத்தட்டும். நான் தவறு செய்யும் பொழுது, அல்லது வலதுபுறமா இடதுபுறமா அப்படின்னு எனக்கு சந்தேகம் வரும் பொழுது, வழி இதுவே, இதில் நடவுங்கள் அப்படிங்கிற சத்தம் என்னை நோக்கி வரும் பொழுது, அவரால் நடத்தப்படுவதற்கு நான் என்னை ஒப்பு கொடுக்கின்றேனா? அப்படியானா நான் அவருடைய பிள்ளை. I am adopted into his family. அப்படியானால் அவருடைய எல்லா ஆசீர்வாதங்களும் எனக்கும் சேரும். வானங்களும் வானாதி வானங்களும் பூமியும் அவைகள் உள்ள யாவும் கர்த்தருடையவைகள், அவைகள் யாவும் கர்த்தருடைய பிள்ளையாகிய எனக்கு சொந்தமாகும். உன்னதத்தின் ஆசீர்வாதங்கள் அவை எனக்கு சொந்தமாகும் என்ற உறுதி நிச்சயமாய் நமக்கு வரும், நிச்சயமாய் நமக்கு வரும். மூன்றாவதாக அலைன்மெண்ட். ஒரு கார் ஓனர் ஒரு நாள் ஒர்க் ஷாப்புக்கு போய் என்ற கார் வீலை அலைன் பண்ணணும் அப்படின்னு சொன்னாராம். உடனே ஒர்க் ஷாப்பில் உள்ளவங்க பார்த்து, எல்லாம் நல்லா தானே இருக்குது, ஏன் அலைன்மெண்ட்டுக்கு வந்திருக்கீங்க அப்படின்னா, என் காரு எப்பவும் அது அறியாமல் ஒயின் ஷாப் பக்கமே சாஞ்சு போயிட்டுருக்கு, அதனால் அலைன்மெண்ட் தேவைன்னு சொன்னாமா. பார்த்தீங்களா? இப்படி நம்ம மனது வேண்டாத இடத்துக்கு போய் சாய்தா, then we need an alignment. We need to go to God's workshop. நீதிமொழிகள் 3வது அதிகாரத்தில் வாசிக்கிறோம் இல்லையா? வாசிப்போம். உன்னுடைய சுய புத்தியின் மேல் சாயாமல் 5-6 வசனங்கள். அப்பொழுது அவர் உன் பாதைகளை அலைன் பண்ணிடுவார். உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரை பற்றிக்கொள், அவருடைய வழிக்கு உன்னை ஒப்புக்கொடு. அப்போ அலைன் ஆயிரும், வீல் சரியா அலைன் ஆயிரும். அப்போ எப்படி we need to go to God's workshop. அது என்னது God's workshop? அதுதான் நம்மளுடைய ஜெப அறை. மத்தேயு 6ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை கூட வாசிப்போம். நீயோ ஜெபம் பண்ணும்போது எஸ், நிறைய நேரம் நம்மளுடைய சுய புத்தி எங்கேயோ நம்மளை சாட்சி எங்கேயோ கொண்டு போகிற மாதிரி இருக்கும்.
இது ஆண்டவருடைய சித்தம் இல்லைங்கிறதும் நமக்கு தெரியும். தெரிஞ்சும் எப்படி கார் அப்படியே வைன் ஷாப் பக்கமே போகுதுன்னு சொல்கிறார் இல்லையா, அது மாதிரி வேண்டாத பக்கத்துக்கு நம்மளுடைய சுய புத்தி இழுத்துட்டு போகிற மாதிரி தெரியுது. இது ஆண்டவருடைய சித்தம் அல்ல, இது என்னுடைய சுய சித்தம் அப்படின்னு தெரிஞ்சும் என்னால் மேற்கொள்ள முடியலன்னு போராட்டம் இருந்தால் செய்ய வேண்டிய ஒரே காரியம் ஜெப வீட்டிற்குள் பிரவேசித்து அந்த ரங்கத்தில் ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே வேண்டாத எண்ணங்கள், வேண்டாத சிந்தைகள், என்னுடைய சுய புத்தியை சார்ந்து நான் எடுக்க போகின்ற இந்த முடிவுகள், இதிலெல்லாம் இருந்து எனக்கு ஒரு அலைன்மெண்ட் தேவை. ஐ வாண்ட் டு அலைன் வித் யோர் வே. வேண்டாத இடத்துக்கு என் கால் போகுது, என் காலுக்கு ஒரு அலைன்மெண்ட் தேவை, என்னுடைய சிந்தைக்கு ஒரு அலைன்மெண்ட் தேவை. ஐ வாண்ட் டு அலைன் வித் யோர் தாட்ஸ், அலைன் வித் யோர் வேர்ட்ஸ். அதுதான் காட்ஸ் ஒர்க் ஷாப். அப்படி போகும்போது ஆண்டவர் நமக்கு அவருடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்க உதவி செய்வார். அது ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். ஆனால் நிறைய பேருக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா, இது சுய சித்தம்தான், இது ஆண்டோட சித்தம் இல்லை தான், ஆனாலும் செய்வேன் அப்படின்னு செய்யும்போது அது கோணிச்சிக்கிட்டு எங்கிட்டோ தான் போகும். நம்மளுடைய பாதை செவ்வைப்படுத்தப்பட முடியாது. எஸ், ஆண்டோடைய சமூகத்துக்கு போயிட்டோன்னு சொன்னால் he will beautifully align our ways. எஸ், அது ஆண்டவரால் மாத்திரம் தான் முடியும். பாருங்க, மோசே எப்படிப்பட்டவனாக இருந்தான் துவக்கத்தில். அவனுக்கு கோபம் வந்தால் வெட்டி தீத்துருவான், புதைச்சிருவான் இல்லையா? செய்தாரா இல்லையா? மோசே செய்தாரா இல்லையா? எகிப்தியன் ஒரு வெட்டி புதைச்சிட்டார், அவ்வளோதான். அவ்வளோ ஷார்ட் டெம்பர்டு பர்சன். ஆனால் இந்த மோசேயை குறித்து என்னாகமம் 12வது அதிகாரத்தில் 3வது வசனத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கு? இவனை போல சாந்த குணம் உள்ளவன் பூமியில் இல்லை, எந்த மனுஷனும் இல்லை. த மீக்கெஸ்ட் மேன் ஆன் எர்த், ஆங்கிலத்தில் அப்படி தான் சொல்லப்பட்டிருக்கு. த மீக்கெஸ்ட், சாந்த குணம் உள்ளவன். எப்படி இப்படி ஒரு கொலைகாரன், ஒரு ஷார்ட் டெம்பர்டு பர்சன், எப்படி இப்படி மீக்கஸ்ட் பர்சன்கிற பேரை வாங்கினாருன்னு தெரியுமா? ஆண்டோட சமூகத்தில் 40 நாள் உட்கார்ந்தாரு. ஆண்டோடைய சாயல் அப்படியே இவருடைய சாயலாக மாறியது. இயேசு எப்படி சாந்த குணமுள்ளவராக இருந்தாரோ, தேவன் எப்படி சாந்த குணமுள்ளவராக இருந்தாரோ, அப்படியே மோசே சாந்த குணமுள்ளவராய் லட்சாதி லட்சம் மக்களை ஒரு தேசத்துலேருந்து இன்னொரு தேசத்துக்கு நடத்தி செல்வது லேசான காரியமாக நடத்தி சென்றார். He mended his manners in God's workshop. He aligned his character with God's character in God's workshop. And that's what we need to do. ஆண்டவரே, கோபப்படக்கூடாதுன்னு நினைக்கிறேன், ஆனால் கோபம் வந்துடுது. கெட்ட வார்த்தை பேசக்கூடாதுன்னு நினைக்கிறேன், ஆனால் எப்படியோ வந்துடுது. Go to God's workshop. Go to God's workshop. ஆண்டோட சமூகத்தில், ஆண்டவரே நான் கோபப்படக்கூடாதுன்னு தான் நினைக்கிறேன், ஆனால் என்னால் முடியலையே, சொல்லி பாருங்களேன் ஆண்டவர்கிட்ட. இந்த மோசே நிச்சயமா அந்த 40 நாள் ஆண்டோட சமூகத்தில் உட்கார்ந்து இருக்கும்போது என்ன தெரியுமா சொல்லியிருப்பார்? ஆண்டவரே, என்ன போல ஒரு ஷார்ட் டெம்பர்டு பர்சனை நீங்கள் பார்த்துருக்க முடியாது. கோபம் வந்துச்சு, வெட்டி தீர்த்துட்டேன், யாருக்கும் தெரியாமல் புதைச்சும் போட்டுட்டேன். என்ன போயா நீங்கள் இந்த ஜனங்களை வழி நடத்த சொல்லி சொல்கிறீங்க? எத்தனை பேர் என் கையால் செத்து போயிடுவாங்க தெரியுமா? அப்படி தான் ஜெபம் பண்ணியிருப்பார் நான் நினைக்கிறேன். வீட்டில் நான் சண்டை போடக்கூடாதுன்னு நினைக்கிறேன், ஆண்டவரே முடியல. எங்கள் அம்மா கூட சண்டை போடக்கூடாதுன்னு நினைக்கிறேன், அப்பாவை திட்டக்கூடாதுன்னு நினைக்கிறேன், பிள்ளைங்களை அடிக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன், மனைவியை சபிக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன், ஆனால் முடியலை. அப்படி நினைக்கிறீங்களா? Go to God's workshop. As easy as that. Go to God's workshop. He will align your thoughts. He will align your character. ரொம்ப எளிது, ரொம்ப எளிது. ஆண்டவர் அழகா தன்னுடைய சாயலிலே உங்களை மாற்றி விடுவார். இந்த மோசே ஆண்டோட சமூகத்திலேருந்து வந்தார், அவருடைய முகம் பிரகாசித்தது, பார்க்க கூட முடியல ஜனங்களால். அந்த அளவுக்கு ஆண்டவர் மாற்றி விடுவார். ஆகவே இது ரொம்ப எளிதானது.
ஆண்டவர்கிட்ட சொன்னால் போதும், ஆண்டவர் பியூட்டிஃபுல்லாக நம்மளை மாற்றிடுவார். இந்த மோசே ஒரு கொலைகாரனாய் ஆரம்பித்தார். ஆனால் பூமியிலே உள்ள மனுஷரை காட்டில் எல்லாரை காட்டிலும் சாந்த குணமுள்ளவன் சொல்லி அவனை குறித்து ஆண்டவரே சாட்சி சொல்லும்படி அவனுடைய குணம் மாறியது. He aligned himself with God's character. நம்மளால் முடியுமா இல்லையா? நம்ம ஸ்ட்ரகிள் பண்ணுறோம். எல்லாருக்குமே இந்த ஸ்ட்ரகிள் இருக்க தான் செய்யுது. சிலருக்கு எனக்கு படிப்பில் கான்சென்ட்ரேட் பண்ணவே முடியல ஆண்டவரே, படிக்க புக்கு திறந்தா யார் யார் முகமெல்லாம் வருது ஆண்டவரே, அப்படிலாம் நிறைய பேர் சொல்லிட்டு இருக்கீங்களே. கோ டு காட்ஸ் ஒர்க் ஷாப். நேச்சுரல் எனக்கும் வந்திருக்கு, பட் ஐ ஓவர்கேம். இட்ஸ் நேச்சுரல். கோ டு காட்ஸ் ஒர்க் ஷாப். ஜபத்தினால நிச்சயமாய் மேற்கொள்ள முடியும். ஆண்டவராகிய இயேசு அவருடைய பிதாவின் சமூகத்தில் காத்திருந்தபடினால தான் என்னுடைய சித்தம் அல்ல ஆண்டவரே, உம்முடைய சித்தம் நிறைவேறட்டும் தன்னை ஒப்பு கொடுத்தார். ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருக்கும் பொழுது this alignment happens supernaturally. ஆண்டவர் நம்மளை மாற்றுவார், நம்மளுடைய குணத்தை மாற்றுவார். மோசே கொலைகாரன், அவனுடைய குணத்தை மாற்றி சாந்த குணமுள்ளவன்ற பட்டத்தையே கொடுத்தாரே, அந்த தேவன் நம்மளுடைய குணத்தை மாற்றுவார், நம்மளுடைய நேச்சரை மாற்றுவார். அவருடைய நேச்சராகவே, அவருடைய சாயலாகவே, அவரை போலவே நாம் மாறிவிடுவோம். வீட்டில் உள்ளவங்களுடைய குணம் மாறலையா, அவங்களுக்காக take them in prayer to God. அவங்க ஜெபிக்க மறுத்திருக்கலாம், ஆனால் அவங்களுக்காக நீங்கள் ஜெபிங்க. நம்ம ஜெபிப்போம், கர்த்தர் மாற்றுவார். எஸ், ஆண்டவர் எவ்வளவு நல்லவர் தெரியுமா? கர்த்தர் நிச்சயமாய் நம்மளை அலைன் பண்ணுறது ரொம்ப ரொம்ப அது ஆச்சரியமாக இருக்கும். இன்னொரு இதே இந்த அடாப்டட் ஃபேமிலி பற்றி நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். இந்த ஃபேமிலியை நான் 2016 அமெரிக்காவில் இருந்தப்போ சந்தித்தேன். அவங்களுக்கு 2 சொந்த பிள்ளைங்கள், 2 அடாப்டட் சில்ட்ரன், 2 பாய்ஸ் அண்ட் 2 கேர்ள்ஸ். இவங்க சொல்லியிருக்காங்க என்கிட்ட, எனக்கு 2 சொந்த பிள்ளைங்க, 2 அடாப்டட் பிள்ளைங்கன்னு சொல்லிட்டு. ஒரு நாள் அவங்க வீட்டுக்கு போனேன். இந்த அடாப்டட் பிள்ளைங்களை ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு நான் நினச்சேன். ஆனால் ஆச்சரியம் என்ன அப்படின்னா, 4 பிள்ளைங்களும் ஒன்று போல், 2 கேர்ள்ஸ் ஒன்று போல் ட்ரெஸ்ட், 2 பாய்ஸ் ஒன்று போல் ட்ரெஸ்ட். அந்த 4 பிள்ளைங்களையும் ரொம்ப எலீட் ஸ்கூலில் படிக்க வைக்கிறாங்க. அந்த 4 பிள்ளைங்களுடைய லாங்குவேஜும் அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது. அந்த 4 பிள்ளைங்களுடைய கேரக்டரும் அப்படியே அந்த அம்மா அப்பாவுடைய கேரக்டர் மாதிரி இருக்குது. என்னால் கண்டே பிடிக்க முடியல. அப்போ நான் அவங்கக்கிட்ட கேட்டேன், எது உங்களுடைய சொந்த பிள்ளைங்க, எது அடாப்டட் சில்ட்ரன்? அவங்க சொன்ன, முடிஞ்சா நீயே கண்டுபிடிச்சிக்கோன்னு சொல்லிட்டு அவங்க ஆன்சர் சொல்லலை. இதுதான், திஸ் இஸ் வாட் ஹேப்பன்ஸ் இன் அலைன்மெண்ட். ஆண்டுடைய சமூகத்துக்கு போகும் பொழுது அவருடைய சாயலாகவே நாம் மாறிவிடுகிறோம். அவருடைய சாயலாகவே, அவருடைய ரூபமாகவே மாறிவிடுகிறோம். ஆகவே மறந்து போக வேண்டாம். we are heirs with God and joint heirs with Jesus Christ. தேவனுடைய புத்திரர், ஆகவே நாம் தேவனுடைய சுதந்திரர். சிம்பிளாக சொல்லணும்னா தேவனுடைய சிம்பிள் வேர்டு என்ன சொன்னேன்? வாரிசு. நாம் தேவனுடைய வாரிசு. அவருக்கு என்னெல்லாம் சொந்தமோ அவையெல்லாம் நமக்கும் சொந்தம். அவர் நமக்காக ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற நன்மை பெரியது. அது நம்மளுடைய கண்களால் பார்க்க முடியலை, ஆனால் ஆவியின் கண்களிலே ஆண்டவர் வெளிப்படுத்தி கொண்டே இருக்கிறார். ஆவியானவர் வெளிப்படுத்தி கொண்டே இருக்கின்றார். அப்போ இந்த ஒன்று போல் இருந்த இந்த பிள்ளைங்களையும் அந்த பெற்றோர் சொன்ன பதிலையும் நான் மறுபடியும் யோசித்து பார்த்தேன். நேற்று மெசேஜ் ப்ரிப்பேர் பண்ணும் பொழுது அப்போ யோசித்தேன், பொல்லாதவர்களாகிய இவர்கள் தங்கள் பிள்ளைகளுக்கும் அடாப்ட் பண்ண அந்த பிள்ளைகளுக்கும் நன்மையான ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் பொழுது பரமபிதா தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு
நன்மையான ஈவுகளை கொடுப்பது அதிக நிச்சயமல்லவா? we are adopted into his family. அவருடைய குடும்பத்தின் அங்கத்தினர். நாம் ஆண்டவராகிய இயேசுவின் பிள்ளைகள், அவருடைய வாரிசு. அவர் நமக்காக நன்மையானவைகளை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். சுதந்திரிக்க நீங்கள் ஆயத்தமா? அதுதான் கேள்வி. அப்படின்னா எப்படி? be anointed, ஆவியானவராலே நடத்தப்பட வேண்டும். believe that you are adopted. அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகார உரிமையை கர்த்தர் எனக்கு கொடுத்திருக்கிறார் என்ற நம்பிக்கை, விசுவாசம் நமக்கு வேண்டும். மூன்றாவதாக, allow God to align you. alignment. சுயபுத்தின் மேலே சாய்ந்து வண்டி எங்கிட்டோ இழுத்துக்கிட்டு போகுதுன்னா எங்கே போகணும்? God's workshop. Yes, Meena, very good. We to go to God's workshop. God's workshopங்கிறது என்னது? ப்ரேயர் ரூம், அவருடைய சமூகம். அங்கே போகும் பொழுது அவர் அழகா அவருடைய சாயலிலே, அவருடைய ரூபத்திலே நம்மளை அலைன் பண்ணிடுவார். நமக்கு கிடைக்கிற ஆசீர்வாதத்திற்கு நிச்சயமாய் அது அளவில்லாததாக இருக்கும். பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நன்மையான ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் பொழுது பரமபிதா தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு நன்மையானவதை செய்வது அதிக நிச்சயமல்லவா? நிச்சயமாய் செய்வார். கர்த்தர் நல்லவர். ஆமென்.